நம்ம சாப்பிட்ற உணவின் மூலமாக தான் நமக்கு தேவையான ஆற்றல் வந்து உடலுக்கு கிடைக்குது. அப்போ நல்ல சத்து மிகுந்த உணவை வந்து நம்ம உட்கொள்ளும் போது கண்டிப்பாக நமக்கு வந்து உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதன் மூலமாக நம்மளுடைய வேலைகளை சுறுசுறுப்பாக செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு உணவு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுண்டைக்காயில் கூட்டு. அது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து மற்ற எல்லா கூட்டையும் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் அதை விட டேஸ்ட்டானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய். சுண்டைக்காய் வந்து வயிற்றில் உள்ள புழுக்களை கூட அழிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து உடலுக்கு வந்து நல்ல இரும்பு சத்தை வந்து கொடுக்கக்கூடியது. இந்த சுண்டைக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். சுண்டைக்காய் வந்து நான் 2 கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா கத்திரிக்காய் மாரி இது கருக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் தண்ணியில் உடனே கட் பண்ணி போட்டுருங்க. நல்ல பிஞ்சு சுண்டைக்காவாக இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சுண்டைக்காய் வந்து நல்லா எண்ணெயில் வதக்கிடணும். நல்லா வதக்கணும். அதை நான் அதில் வதக்கி காட்டியிருப்பேன். அந்த தோல் வந்து அப்படியே நல்லா மாறும். கலர் வந்து வெள்ளையாக மாறும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினாதான் சுண்டைக்காய் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீக்கிரம் வேகும். அந்த கசப்பு தன்மை எதுவுமே இருக்காது உங்களுக்கு. இதுக்கு வந்து இதை வந்து நான் நல்லா வதக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தண்ணி கொதிக்க வச்சு அந்த வதக்கினதை போட்டு அதில் வந்து உப்பு, சாம்பார் பவுடர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அப்படி போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு மற்றும் தேங்காய் அரைத்த விழுது. துவரம்பருப்பு அப்படின்னா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நீங்கள் வந்து இதில் துவரம்பருப்பு போட்டால் போதும். அதே போல் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி இதில் விட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு. இந்த கூட்டு இந்த பாருங்கள், இந்த மாரி அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெந்திருக்கும். அதுதான் இது. நீங்கள் வந்து பிஞ்சு சுண்டைக்கான இதுமாரி தோலாக வராது. கொஞ்சம் முத்துனது அப்படின்னா கொஞ்சம் தோல் வரும். இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது உங்களுக்கு. நல்லா பசைஞ்சு நம்ம வந்து நெய் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுக்கும் நம்ம நல்லது. நல்லா ஃபைபர் கண்டென்ட் இருக்கனால நம்ம வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் வாரத்தில் கண்டிப்பாக ஒரு நாளாவது சுண்டைக்காய் சாப்பிடணும். இது வந்து கடையில் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வந்து விடாமல் வாங்கி சாப்பிடுங்க. இதை வாரத்தில் ஒரு நாளாவது ஏதாவது ஒரு வகையில் சாம்பாரோ கூட்டோ, அப்புறம் நான் வறுவல் இது எப்படி செஞ்சு தரேன், காரக்குழம்பு எப்படி வைக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு இதில் சொல்லி காட்டுறேன். இப்போ இந்த சுண்டைக்காவை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்ததுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னா அந்த தண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் அரிசி மாவை கரைச்சி அதில் ஊற்றி ஒரு கொதி விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாகிடும் உங்களுக்கு. இதுக்கு வந்து தாளிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தான் தாளிச்சிருக்கேன். நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு இதுமாரி சுண்டைக்காய் கூட்டை போட்டு நம்ம வந்து நல்லா பசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது. இது கண்டிப்பாக இதை ட்ரை